கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 3:15. 1 ஜான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். என்ன, நீங்கள் சகோதர சிநேகம் செய்யணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரனை பகைக்கிற எவனும் என்னவா இருக்கிறான்? கொலைகாரனாக இருக்கிறான். ஒரு கொலைகாரனுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னண்ணே, நான் யாரையுமே கொலை செய்யலை அப்படின்னு நம்ம யோவான்கிட்ட கேட்டால் யோவான் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, இயேசு கிறிஸ்து தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நீ உன் சகோதரன் மேலே கோபமாக இருந்து பகையாக இருந்தேன்னா அது கொலை செய்ததுக்கு சமம். எங்கே சொல்லி கொடுத்தாரு? மலைப்பிரசங்கத்தில் பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 21, 22 பாருங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்ன, கொலை செஞ்சவன் நித்திய ஜீவன் அடைய மாட்டாங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். எப்படி? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. நீ ஆலயத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்க நீ பலிபீடத்தில் வரும்போது உன் மனசு ஒரு சகோதரனுக்கு குறை உண்டுன்னு என்ன பண்ணால் நீ என்ன பண்ணு? முதல்ல அங்கேயே காணிக்க வச்சுட்டு நீ ஓடி போய் உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாகி அதுக்கப்புறம் நீ காணிக்கையை செலுத்து. காரணம் என்ன? உங்கள் மனசில் ஒரு பகை என்று வருவது கர்த்தருடைய கண்களில் என்னவாக தெரிகிறது? அது கொலையாகத்தான் தெரிகிறது ஒழிய அது ஒரு வெறும் பகை என்று நினைக்கிறது இல்லை. அதனால தான் இங்கே யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கும்போது என்ன எழுதி கொடுக்குறாரு? நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நீங்கள் ஒரு கொலை பாதகம் செய்கிறவங்க சகோதரன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லாதவர்களாக இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லக்கூடியதா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் எப்படி ஆவியின் கனிகளை குறித்து 22, 23 சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:19 21 வசனங்களில் அதில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிரகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டுகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன, நீங்கள் ஒரு சகோதரன் மேலே கோபமாக இருந்து நியாயம் இல்லாமல் ஒரு பகையை வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையாங்கிறத நீங்களே பார்த்துருங்க. ஏன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அவங்க மன்னிப்பு கேட்கட்டும், இவங்க மன்னிப்பு கேட்கட்டும், அப்படி இல்லை. ஏன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன் சகோதரனுக்கு உன் மேலே குறை உண்டுன்னு நீ உனக்கு தெரிஞ்சாலே நீ போய் உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாகு. அப்போ என்ன, நம்ம ஒரு ஒரு தெளிந்த சிந்தையோடு தேவ அன்பை ஒருவருக்கொருவர் காட்டி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் நமக்குள்ள என்னவாக இருக்கிறது? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நியாயம் இல்லாமல் நம்ம காண்கிற அது உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் காண்கிற சகோதரன் உங்களுடைய சகோதரன். ஆவிக்குரிய முறையில் யார் சகோதரன்? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய சகோதர சகோதரிகள். அப்போ எல்லா கிறிஸ்தவர்கள் மேலும் எந்த ஒரு பகையும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல், ஒரு மூர்க்கத்தனம் இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இருளில் இருக்கிறீங்க, கொலை பாதகனாக இருக்கிறீங்க. அதனால தான் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் திருடன், அவன் ஆதியிலிருந்தே பொய்யும் பொய்யுக்கு தகப்பனுமாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதா.
அப்போ நீங்கள் வந்து ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ உங்களுக்கு கோபம், இல்லை உங்களுக்கு வந்து வருத்தம், உங்களுக்கு போட்டி பொறாமைன்னு இருந்தால் உடனே நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும், அதிலிருந்து விடுபடுற கொள்ளணுமே ஒழிய, இல்லை அவங்க செஞ்சது தப்பு, அதனால் என்னுடைய கோபம் நியாயம் என்று உங்களை நியாயப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய காரியம். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் எந்த ஒரு சகோதரன் மேலும் எந்த ஒரு சகோதரி மேலும் எந்த ஒரு பகையும் இல்லாமல் ஒரு சகோதர சிநேகிதத்தில் வளரக்கூடியவர்களாய் வளரும்போது மாத்திரமே இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.